of understanding. இந்த காலவேளையில Proverbs chapter 12 verse 11, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் விவசாயத்தை மறந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. வீட்டு எதிர்க்க கூட மாங்காய் மரம் வைக்கிறது இல்லை நாங்க. வீட்டு எதிர்க்க கூட முருங்கை மரம் கூட வைக்கிறது இல்லை நாங்க. எங்க கிட்ட போயிட்டு நிலத்தை பயிரிடுகிறவன் பேசிக்கிறாருன்னு நினைக்காதீங்க. இது உழைப்பை காட்டுகிறது. உழைப்பை காட்டுகிறது. வேலை செய்யறதுக்கு வயசு இல்லை. 25 வருஷத்துல 25 வயசுக்கு தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு இல்லை. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல ஒரு சோர்வு மனப்பான்மை, லெத்தார்ஜினஸ் சொல்லுவாங்க. ஒரு சோம்பேறின்னு நான் சொல்ல விரும்பல, ஒரு கேஷுவலா எடுத்துக்கிறது எல்லாத்தையும். நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு ஹோம்வொர்க் எழுதிக்கலாம், சாயந்தரம் பார்த்துக்கலாம். யாரு கடின உழைப்பை, அது எந்த தொழில்னா இருக்கட்டும், படிப்புனா இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், அவர்கள் கண்டிப்பா திருப்தி அடைவார். இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை சாட்டிஸ்பாக்சன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேர்டு இது. இது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க? எக்ஸ்பென்சிவ் வேர்டு. எப்படி? ரொம்ப வயிறு ரொம்ப சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், வெறும் கறியே சாப்பிடணும், வெறும் மீனே சாப்பிடணும், சோறெல்லாம் உள்ள அனுப்பி இடத்த பிடிக்க கூடாது, வெறும் கறியே சாப்பிடணும், வெறும் மட்டனே சாப்பிடணும் அப்படின்னா ஒரு ஹோட்டலுக்கு போய் அன்லிமிட்டெட் மீல்ஸ்க்கு இதுல நம்ம பிள்ளைங்களை கேட்டா சொல்லுவாங்க பாபிக்யூ 999 ரூபாய் ஒருத்தருக்கு. எவ்வளோ? ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ சொல்லுங்க? இப்பதான் நான் சொன்னேன், 999 ரூபாய் கொடுத்துட்டு உள்ள போயிட்டியானா எவ்வளோனா நீ சாப்பிடலாம். பெங்களூர்ல அந்த மாதிரி ஹோட்டல் இருக்குது. ஃபுல்லா சாப்பிட்டு திருப்தி ஆயிடுச்சுன்னா நீ வெளியே வர்றப்ப என்ன கட்டணும், அல்லது உள்ள போறப்ப என்ன கட்டணும் சொல்லுங்க? நான் உங்க அப்பா வீடா இது சும்மா கொடுக்கறதுக்கு? ஹோட்டல் இல்ல. வயிறு நிறைய சாப்பிடணும்னா, ஃபுல்லா சாப்பிடணும்னா அது எக்ஸ்பென்சிவ். ஆமா தானே? ஆமா தானே? உங்க பீரோ ஃபுல்லா பட்டு சுடிதாரே நான் ரொப்பணும், நகை பாக்ஸ் ஃபுல்லா ஜுவல்ஸ் நிரப்பணும்னா அது என்ன? இட்ஸ் an expensive affair. சாட்டிஸ்பாக்சன் கூட ஒரு எக்ஸ்பென்சிவ் அஃபேர். நான் சொல்றது உலக பிரகாரமான மெட்டீரியல் திங்ஸ் மேல, உலக பிரகாரமான பொருட்களின் மீது இருக்கிற வாஞ்சை திருப்திய தராது. ஆனா அப்படியே வேணும்னா அதுக்காக என்ன பண்ணணும்? செலவு பண்ணணும். செலவு பண்ணணும்னா பணம் வேணும். இங்க நீதிமொழிகள்ல என்ன சொல்றான்? தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி. இந்த பயிரிடுறது அப்படின்னா அங்க ஆங்கிலத்துல ஏர் உழுறது என்ற வார்த்தை பயன்பட்டு இருக்கு. tilting the land, ஏர் உழுறத பத்தி சொல்லி இருக்கு. டில்லிங். ஓகே.
ஏர் உழுறது ரொம்ப கடினமான ஒரு வேலை. கிரவுண்ட் பிரேக்கிங் அதான் ஃபர்ஸ்ட். அதுலயும் தமிழ் மீன் இவங்களை போய் பார்த்தீங்கன்னா, விவசாயிகளை போய் பார்த்தீங்கன்னா, உழுது விடியறதுக்கு முன்னாலேயே ஏர் கலப்பைய தூக்கின்னு போயிடுவாங்க. பூமி ஹார்டா இருக்கும். அதுல விட்டு அந்த மண்ணை புரட்டி போடணும். புரட்டி போட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டு அந்த நிலத்தை பண்படுத்தணும். பண்படுத்தி அப்புறமா தான் விதைய விதைக்கணும். ரொம்ப ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் கேள்வி. உங்க வீட்டு முன்னால ஒரு 2 முருங்கை மரம் கிளைய வச்சு பாருங்க. முருங்கை கிளை 2 வச்சு பாருங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அது மரமா நிக்கும். முருங்கை மரம் கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு கேஜி முருங்காய் 50 ரூபாய். இப்போ ஒரு கேஜி முருங்காய் எவ்வளோ? 6 இல்ல 7 நிக்குது. 50 ரூபாய். ஆவரேஜா ஒரு முருங்காய் 10 ரூபாய். இப்போ 5 வருஷம் கழிச்சு அது 20 ரூபாய்ட்டு இருக்கும். அதுக்கு நீ செஞ்சதெல்லாம் என்ன வேலை? முருங்கை மரத்துக்கு என்ன பண்ணீங்க? காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு அப்படி எதுனா பண்றீங்களா? இல்ல. ஒரு சின்ன பள்ளம் எடுத்துட்டு அந்த குச்சை நட்டுட்டு அப்பப்ப தண்ணி ஊத்தின்னு வரீங்க, அவ்வளவுதான். அந்த சின்ன ஒரு உழைப்புக்கு பலன் இருக்கிறது. அந்த சின்ன வேலைக்கு பலன் இருக்கிறது. கண்டிப்பா ஒரு நாளைக்கு அது கனி கொடுக்கும். இப்போ நம்ம மைண்ட் செட்டு இல்ல, உழைக்கணும்ன்ற எண்ணம் போயிடுச்சு நம்ம சமுதாயத்துல. குறிப்பா வறுமை இருக்க காரணம் என்னன்னா, 2வது வார்த்தை இருக்கு, வீணரை பின்பற்றுறது. யார பின்பற்றுறது சொல்லுங்க? வெயின் பர்சன், வீணர், சும்மா இருக்கிறவன். யாரு தர்மா பின்பற்றுறது? விஜய பின்பற்றுறது. அவன் சும்மா அவன் என்னது வீணா போனவன். அது அஜித்னாக்கட்டும், விஜய்னாக்கட்டும், சூர்யானாக்கட்டும், யாருன்னா XYZ யாருனாக்கட்டும், சினிமாக்காரெல்லாம் சும்மா வீணா போனவனுங்க. உதாரணத்துக்கு நான் நடிக்கிறேன், பாருங்க உங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறான்னா அவன் கரெக்ட், அவன் யோக்கியமானவன். ஆமா தானே? என்ன பாக்குறீங்க? நான் நடிக்கிறேன், நீங்க காசு கொடுத்துட்டு பாருங்கன்றான், நம்மளும் காசு கொடுத்துட்டு பார்த்துட்டு வரோம். நான் சொல்றது புரியுதா? அவன் சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகிறதுக்கு உன்னை பயன்படுத்துறான், அது தெரியல. அவன் பின்னால போய் நின்றா உன் குடும்பம் எப்படி விளங்கும்? ரசிகர் மன்றங்கள், இன்னொன்னு அரசியல், இன்னொன்னு இந்த மாதிரி வீணான காரியங்கள், அவைகளின் மீது கவனம். வீணான காரியங்களின் மீது கவனம். வீணரை பின்பற்றுகிறவன் யாரா? மதியற்று. வீணரை பின்பற்றுகிறவன் மதியற்று. எப்பவுமே சுறுசுறுப்பா வேலை செஞ்சுக்கிறவன் கூட ஃப்ரெண்ட் அவங்க. நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? வேலை செய். எப்பவுமே தினமேல உட்காந்து பேசிட்டு இருக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட் அவங்க. காலையில சீரியல் தொடங்கி ராத்திரி 11 மணி சீரியல் வரலாம் கதையே பேசி நிற்பீங்க. நல்லா அதோ தண்ணி குழாக்கிட்ட அங்க கல்லு போட்டுக்குது, அப்படியே உக்காந்துன்னு அப்படியே பேசினுங்கிறது. என்ன வரும்? என்ன கிடைக்கும்? எண்ட் ஆஃப் த டே என்ன கிடைக்கும்? ஒரு ஒரு கிளாஸ்ல டீ கிடைக்குமா? சொல்லுங்க, கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு கப் காஃபி கிடைக்காது. வீணரை பின்பற்றவங்களா வாலிப பிள்ளைங்க இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் ஃபாலோ லேசி பீப்புள். சோம்பேறிகளை பின்பற்றக்கூடாது, உழைக்கிறவர்களை பின்பற்ற வேண்டும். ஃபாலோ ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். கடினமா வேலை செய்கிறவர்களை பின்பற்றுங்கள். அப்போ உங்க வாழ்க்கை ஆகாரத்தால் திருப்தியாகும். உங்க வாழ்க்கை ஆகாரத்தால் திருப்தியாகும். ஓகே,
நாகப்பட்டினத்துல ஃபர்ஸ்ட் இங்க நடந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒரு பாஸ்டர், சென்னை பாஸ்டர் நாகப்பட்டினம் பாஸ்டர் இன்வைட் பண்ணிட்டுக்கிறாரு. நாகப்பட்டினம் பாஸ்டர் சென்னைக்கு போயிட்டு இப்படி வந்துட்டுக்கிறாரு. இந்த மீட்டிங் 3 நாள் மீட்டிங் அப்ப இங்க நடக்கும். இங்க அட்டன் பண்ணிட்டு அவர் போனவர் நாகப்பட்டினத்துல பாஸ்டர்ஸ் மீட்டிங் பேசுறதுக்கு என்ன கூப்பிட்டாரு. வாய்ப்பு 1 மணி நேரம். எவ்வளவு நேரம் பேசுறதுக்கு சொல்லுங்க? எவ்வளவு நேரம் பேசுறதுக்கு? 1 hour பேசணும். எங்க? நாகப்பட்டினத்துல. அப்போ இந்த பழைய வண்டி, நானு கூட்டத்தெல்லாம் கூட்டிக்கின்னு இங்கிருந்து போறோம். 12 மணி நேரம் வண்டி ஓட்டின்னு போறோம். போறப்ப எவ்வளவு நேரம்? 12 hour வண்டி ஓட்டின்னு போயிட்டு அந்த 1 hour அங்க இருந்தவர் 30-40 பாஸ்டர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பேசிட்டு திரும்பி 12 மணி நேரம் வண்டி ஓட்டின்னு வீட்டுக்கு வரும். ராமேஸ்வரத்துல கூட இதுதான் ஆச்சு. ஆனா அங்க வாய்ப்பு எவ்வளவு நேரம் தான்? ஒருவர் தான் 1 hour. ஒரு 1 hour செய்தி கொடுக்க 10 மணி நேரம் பயணத்துல இருக்கணும். ஈஸியா என்ன சொல்லிட்டுக்கலாம், அவ்வளவு தூரம் வரணுமா, நீங்க வந்துருங்கன்ட்டுக்கலாம். நான் என்னோட பார்வையில சொல்றேன், கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. ஒரு நாள் வரும் நமக்கு வாய்ப்பே கிடைக்காது. அப்போ உட்காந்து வருத்தப்பட்டு இருக்கிறத விட வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை ஆத்திரமா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது நீங்க செய்யற வேலையா இருக்கட்டும், நீங்க படிக்கிற படிப்பா இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், கிடைச்ச வாய்ப்பை ஆத்திரமா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கிடைக்கிற வாய்ப்பை ஆர்வமாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சோம்பர் கையில வேலை செய்யக்கூடாதுன்னு போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எப்படி வேலை செய்யக்கூடாது? சோம்பர் கையில வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியா. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அள்ளி தூவுகிற விதையை சுமந்து செல்லுகிறவன் கண்ணீரோடு செல்லுகிறான். அழுதுன்னு போறானா? விதைக்க போறப்ப எப்படி போறான்? அழுதுனே போறான். ஏன்னா இது வாய்க்குமோ அது வாய்க்குமோ தெரியாது. பைபிளே சொல்லுது, இது வாய்க்குமோ அது வாய்க்குமோ தெரியாது. இப்போ ஒரு காலேஜ்ல சேர்ந்து படிச்சுன்னுக்கிறீங்க, பிகாம் போயிடுச்சு. அக்ஷயா எப்படித்தான் போச்சுன்னு தெரியல, ஆனா போயிட்டு இருக்குது. எது வரலாம்? பிகாம் வரலாம் போயிட்டு இருக்குது. சரி, நான் சொல்றேன் நர்சிங் சேரணும், எனக்கு பயம். என்னத்துக்கு பயமா? நர்சிங்னா பயமா? ரத்தம் உன்னை அப்படியே கூப்பிட்டு வார்ஃபேர்ல முன்னால விட்டுறாங்க. 2 பேர் குத்தின்னு அப்படியே ரத்தம் போயின்னுக்குது, நீ போய் உன்னை புடின்றாங்க. சரி, சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்கும் நம்ம ஆலோசனை சொல்றேன். இல்ல பிகாம் தான் படிக்கிறேன், படிச்சுங்கிறேன். இப்ப முடிஞ்ச உடனே ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓக்கு பிஏ ஆயிட போறியா? ஆனா ஆகணும்னு நினைச்சு வேலை செய்ய. நான் சொல்றது புரியுதா? இது வாய்க்குமோ அது வாய்க்குமோ தெரியாது. நீ இந்த ஃபியூச்சர்ல என்ன ஆவ உனக்கு தெரியாது. ஆனா நிலத்தை பயிரிடணும், கஷ்டப்படணும், உழைக்கணும். யூ மஸ்ட் ஒர்க். There is no substitute for work. உழைப்புக்கு சப்ஸ்டிடியூட்டே கிடையாது. வேற குறுக்கு வழியில எல்லாம் சம்பாதிக்கவே முடியாது. சம்பாதிச்சுன்னா மாட்டிக்குவோம், ஜெயிலுக்கு போயிடுவோம். குறுக்கு வழியில சம்பாதிக்க நினைச்சா அதுல நம்மளால பழைக்க முடியாது, கூடாது. கடின உழைப்பு நமக்கு ஆகாரத்தை கொடுக்கும், திருப்தியை கொடுக்கும். வாலிப பிள்ளைங்க, இந்த வாலிப நாட்கள்லயே நம்ம உங்களை டிசிப்ளின் பண்ணிக்கணும். இது படிக்கிற நேரம், இந்த நேரத்துல நான் படிக்கணும். 10th படிக்கிறியா? ஒரு 300 மார்க் தான் வாங்குவேன்னு எல்லாரும் சொல்றாங்களா? 450 மார்க் வாங்கணும் நான் அப்படின்னு எய்ம் பண்ணணும். பியூசி படிக்கிறியா?
இதுல பிஏல சேர்ந்துடலாம், பிகாம்ல ஈஸி சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம்னு நினைச்சுன்னு படிக்கூடாது. இருக்கிறதுல கடினமான லக்கை அடையும்படியா படிக்கணும். அப்படி படிக்கிறவங்க யாரும் வீணா போறது. ஒரு குறிப்பிட்ட சில உதாரணங்களை சொன்னா கோச்சுக்கிறீங்க. அதனால இப்பெல்லாம் தனி நபர் உதாரணத்தை நான் என்ன பண்றது இல்ல, சொல்றதே இல்ல. இதை இவங்க பாரு, இதை இவங்க பாருன்னா இன்னும் அவரை சொன்னாரு என்ன சொல்லின்றாங்க. நான் ஏன் சொல்லணும் யாருன்னா? யாரு படிக்கிற நாள்ல கஷ்டப்பட்டு படிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா உயர்வாங்க. அவங்க கண்டிப்பா உயர்ந்த நிலைமைக்கு வருவாங்க. உங்க வாலிப பிள்ளைகளுக்கு நம்ம எதிர்கால வாழ்க்கையில ஆகாரத்தால் திருப்தியா வாழணும்னா எப்படி? இங்கிலீஷ் சொல்லுங்க, இது என்ன சொல்றதுன்னா சாட்டிஸ்ஃபைட் வித் பிரெட் தான். தமிழ்ல ஜெனரல் என்னன்னு சொல்லிச்சு? ஆகாரம்னு சொல்லிச்சு. அது என்ன பிரெட்? நம்மளுக்கு பிரெட் போர் அடிக்கும் இல்ல, அதான் சும்மா நம்மளுக்கு எப்படி இருக்கணும், வகை வகையாக்கணும். நேத்து ராத்திரி முந்தா நேத்து ராத்திரி இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, அப்ப அந்த திருப்தியான வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு நிலத்தை பயிரிட வேண்டும், அதுக்கு உழைக்கணும், அதுக்கு வேலை செய்யணும், அதுக்கு வேலை செய்யணும். சோம்பல் நம்மை ஆட்கொள்ள விட்டு விடக்கூடாது. மாறாக அடுத்து முக்கியமா இன்னைக்கு வீணரை பின்பற்றக்கூடாது. டோன்ட் ஃபாலோ லேசி பீப்புள். அவங்களுடைய லேசினஸ் உங்களை பிடிச்சுக்கும். அவங்களுடைய சோம்பர்தனம் உங்களை பிடித்துக் கொள்ளும். நானு எனக்கு ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் உங்க ஆபீஸ் எங்க வந்து இந்த சந்திக்க வந்து ஒரு கம் லெட்ஸ் டாக் இன் தி ஆபீஸ். காலேஜ்ல ஆபீஸ்ல உட்காந்து பேசலாமான்னாரு. டைனிங் ஹால்ல சேர் போட்டு இப்படி உட்காருன்னு. இல்ல பாஸ்டர் நம்ம பர்சனலா பேசணும், ஆபீஸ்க்கு வாங்கன்னாரு. ஆபீஸா? எனக்கா? இன்னும் அந்த நிலைமைக்கு வரலையா? என் நிலைமை இதுதான். நான் போய் ஆபீஸ்ல உட்காந்துக்கினா இந்த வேலையை யார் செய்யறது? லெட்ஸ் ஒர்க். வேலை செய்யணுமா? சுத்தப்படுத்தலாமா? சீர்படுத்தலாமா? சரிப்படுத்தலாமா? எதெல்லாம் சரியில்லாம போகுதோ இதை சரிப்படுத்தலாமா? அப்புறம் ஒரு நாளுக்கு இது ஏசி போட்டு சேம்பர்ல உட்காந்து, அதான் லாஸ்ட் ஃபைனல். ஃபைனல் தான் எங்க? ஆபீஸ்ல சேர்ல உட்காந்துக்கிறது. இது அதுக்கான நேரம் இல்லை, இது உழைக்கிற நேரம். சேர் போட்டுன்னு கால் மேல கால் போட்டுன்னு கால் ஆட்டணும். ஆசைத்தானே எல்லாருக்கும், தப்பு ஒண்ணும் இல்லை. உங்க கால் ஆட்டுங்க. அதுக்கு முன்னால என்ன பண்ணணும் சொல்லுங்க? உழைக்கணும். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தார். செகண்ட் பியூசி படிக்கிறேன். அப்போ ஒரு பியூசி ஆன உடனே இது சோசியல் டே முடிஞ்ச உடனே என்ன அது சின்ன புக் ஒண்ணு, என்ன அதுக்கு பேரு, அவங்க எதுனா எழுதி கொடுக்குவாங்களே, ஸ்லாம் புக். அதுக்கு பேரு எங்க பீரியட்ல அதுக்கு வேற என்ன பேர் மறந்துட்டேன் நான். ஒரு சின்ன நோட் மாதிரி இருக்குமா, புத்தம்னு அவங்க அதுல நம்மளை பத்தி எழுதுவாங்க. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்த இருதய பலகையில எழுதி வச்சுக்கணும். நிலத்தை பயிரிடுகிற மாறும் என்றோ ஒரு நாள் அதனுடைய கனியை புசித்து அந்த ஆகாரத்தால் திருப்தியாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.